பொசிஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து என்னுடைய SQL சர்வர். ஆல்ரெடி வந்துட்டு கஸ்டமர் டேபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து SQL சர்வர் 2014 இன்ஸ்டன்ஸ் நேமில் வந்து நான் இது க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் கொரி ரன் பண்ணுறேன். இல்லை எந்த டேட்டாஸும் இல்லை இதில். இப்போது இது வந்து என்னுடைய SSIS டுட்டோரியல்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து SSISோட இன்புட் வச்சுருக்கேன். இது வந்து இன்புட் ஃபைல்ஸ். அதில் வந்து என்ன க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா மல்டிபிள் கமாண்ட் டெலிமிட்டர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து மல்டிபிள் டெக்ஸ்ட் ஃபைல் வந்து 2 டெக்ஸ்ட் ஃபைல் வச்சுருக்கேன். ஒன்று வந்துட்டு இதில் ஒரு 5 டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி மல்டிபிள் டெக்ஸ்ட் 02 வந்துட்டு ஒரு 5 டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இந்த 2 டெக்ஸ்ட் ஃபைலில் ஒரே டேபிளில் வந்து எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னென்னா மல்டிபிள் கமாண்ட் டெலிமிட்டர் ஃபைல் டு SQL சர்வர் டேபிள். ஓகே, இப்போது என்ன SSIS பேக்கேஜில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ SSI பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். பேக்கேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்துடலாம். நேம் என்னென்னா லோட் மல்டிபிள் கமா டெலிமிட்டட் ஃபைல் டு SQL டேபிள். ஸோ இந்த நேமில் நம்ம கொடுத்துடலாம். ஃபைல் டு SQL டேபிள். ஸோ 2 டெக்ஸ்ட் ஃபைலை ஒரே டேபிள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, டேபிள் வந்து ஓகே, பேக்கேஜ் நேம் வந்து கொடுத்தாச்சு. இப்போது ஃபார் ஈச் லூப் கண்டெய்னர் கொடுத்துடலாம். அதை ட்ராக் பண்ணி எடுத்துக்க வச்சுக்கோங்க. இப்போது ஸோ அதுக்கு முன்னாடி இதோட சம் வேரியபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஜஸ்ட் வேரியபிள்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நேம் கொடுத்துடலாம். நேம் என்ன ஃபோல்டர் பாத் சொல்லி நம்ம கொடுத்துடலாம். ஸோ ஒரு டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கணும். ஸோ டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்குன்னு மாற்றிக்கோங்க. ஸோ இந்த வேல்யூன்ற இடத்துல அந்த ஃபைல் அந்த ஃபோல்டர் பாத்தோடைய காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து என்னுடைய டெஸ்க்டாப்பில் இருக்குது மல்டிபிள் கமாண்ட் டெலிமிட்டருடைய பாத் ஃபைல். இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்டர் பாத்தில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது ஸோ ஃபார் ஈச் லூப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐட்ரேஷன் முடிகிற வரையும் அதில் ரன் ஆகிட்டே இருக்கும். லூப் பேஸ் பண்ணி வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபார் ஈச் ஃபைல் எனிவரேட்டருக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நேம் அண்ட் எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது *.* இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும் தான் எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஷன் பக்கத்தில் அந்த டாட்லைன் சர்க்கிள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸ்பிரஷன்ஸில் டைரக்டரி வந்து செட் பண்ணிடலாம். டைரக்டரி கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்பிரஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அந்த யூஸ் ஃபோல்டர் பார்த்து வந்து ட்ராக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை எவாலுவேட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிங்கன்னா ஏதாவது அந்த ஃபோல்டர் பார்த்து வந்து நம்ம க்ரியேட் ஆகிடும். கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அகெயின் ஓகே கொடுத்துருங்க. ஸோ எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வேரியபிள் மேப்பிங்ஸ். ஸோ வேரியபிள் மேப்பில் நம்ம வந்து மேப் பண்ண போகிறோம். ஒரு நியூ வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். வேரியபிள் நேம்னா ஒரு ஃபைல் நேம் சொல்லி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நம்ம கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா இந்த லோட் மல்டிபிள் கமாண்ட் டெலிமிட்டட் ஃபைல் டு SQL டேபிள் தான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போது ஸோ ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணியாச்சு. அதேமாதிரி ஃபோல்டர் பார்த்தும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபைல் நேம் வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து வேரியபிள் மேப்பிங்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் ஈச் லூப் கண்டெய்னருக்குள்ளார டேட்டா ஃப்ளோ டாஸ்க் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த டேட்டா ஃப்ளோ டாஸ்க் டபுள் கிளிக் பண்ணலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ யூஸ்வலாக ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம சிங்கிள் கமாண்ட் டெலிமிட்டட் ஃபைல் வந்து சிங்கிள் டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும் நம்ம கொடுத்து நம்ம லோட் பண்ணோம். இதில் வந்து மல்டிபிள் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதனால் சிங்கிள் ஃபைலுக்கு அந்த ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ் வந்து நம்ம கொடுத்துலாம். கொடுத்துட்டு இப்போது நியூன்ற பட்டன் இருக்கும், ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இதில் அந்த ஃபோல்டர் பாத் கொடுத்துலாம். சில ஃபஸ்ட் நான் எந்த ஃபைல் எடுக்கிறேன்னா mult_text0ன்ற ஃபைல் நான் எடுக்கிறேன். இது ஃபஸ்ட்டு அந்த 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது மட்டும் தான் ஃபஸ்ட் லோட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை மெயின் இந்த கோடு பேஜ் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா ANSI கீழே ஸ்க்ரால் பண்ண வருவோம். ஸோ இந்த கோடு பேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா அவுட்புட் வராது.
வந்து கோட் பேஜ் வந்து 1252 ANSI லத்தீன். ஸோ அந்த லாங்குவேஜில் நேமில் இருக்கான்னு பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம ஃபைல் வந்து டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ இது மட்டும் கோட் பேஜ் செக் பண்ணிக்கோங்க. காலம் நேம் இன் தி ஃபர்ஸ்ட் டேட்டா ரோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டாலேருந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிட்ருக்கும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கோட் பேஜ் மட்டும் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காலம் போயிடலாம். ஸோ காலம் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம இந்த டேட்டாஸ் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் அட்வான்ஸில் போயிடலாம். ஸோ அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி. ஸோ என்னுடைய டேட்டாபேஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி வந்து இண்டிஜுவல் கொடுத்துருக்கேன். ஓகே அதை வந்துட்டு டேட்டா டைப் வந்துட்டு 4 byte இன்டிஜர் நமக்கு செட் பண்ணிடலாம். 4 byte சைன்டு இன்டிஜர். ஓகே நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம். ஸோ அதில் வேர்க்கார் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா 25 கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 25 மட்டும் செட் பண்ணிடலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் லாஸ்ட் நேம் எவ்வளோ கொடுக்கணும், அது ஒரு 25 கொடுத்துடலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து மாதிரி மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் ஆல்ரெடி 50 தான் இருக்குது. ஓகே இமெயில் ஐடி வந்து 50, மொபைல் நம்பர் வந்துட்டு 25 கொடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து எஸ்கியூஎல் டேபிள் என்ன வேரியபிள்ஸ்க்கு வந்து என்ன டேட்டா டைப்ஸ் என்ன கொடுத்தோமோ அதே சேம் தான் கொடுக்கணும். ஸோ மாற்றி கொடுத்தா ஒன்று வந்து அவுட்புட்டில் வந்து வார்னிங்ஸ் எதாவது காமிக்கும். ஸோ அதனால் இந்த டேட்டாஸ் எனக்கு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ ஜெண்டர் வந்து 25. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு 25 ப்ரெஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சேலரி அண்ட் கஸ்டமர் ஆஃபீஸிட் வந்து 4 byte சைன்டு இன்டிஜர் தான். ஓகே அதை செட் பண்ணிடலாம். சில டேட்டா டைப்ஸ் வந்து நிறையா இருக்குது. நம்ம வந்து சிம்பிளாக புரியறதுக்காக நான் வந்து 4 byte சைன்டு இன்டிஜர் ப்ளஸ் நெக்ஸ்ட் நார்மல் தான் கொடுத்துருக்கேன். ஓகே ஸ்ட்ரிங் பேஸ் பண்ணி தான் ஒரு 2 தான் கொடுத்துருக்கேன். ஓகே நெக்ஸ்ட்டு ப்ரிவ்யூ போயிடலாம். ஸோ ப்ரிவ்யூ வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து இன்கேஸ் நல்ஸ் ஏதாவது வேணும்னா நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரிவ்யூ பார்த்தலாம். ஸோ இதான் வந்து நம்மளுடைய டேட்டாஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு காலம் போயிடலாம். காலம் பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்டர்னல் காலம் அண்ட் அவுட்புட் காலம். ஸோ ரெண்டுமே வந்து சேம் நேமில் தான் இருக்கணும். இன்கேஸ் ஏதாவது சேம் நேம் இன்கேஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ இருந்ததுன்னா மாற்றி கொடுத்துருங்க. ஓகே இப்போ வந்து ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ் வந்து ஓகே கொடுத்துட்டோன்னா ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து OLEDB டெஸ்டினேஷன். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுடைய SQL சர்வர் டேபிள் டேட்டாபேஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த OLEDB டெஸ்டினேஷன் ஜஸ்ட் இது டபுள் கிளிக் பண்ணி அந்த அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டுமே ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து நம்ம நியூ கனெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம சர்வர் நேம் என்ன அப்படின்னா CCLab56 SQL 2014 தான் நம்மளுடைய சர்வர் நேம். SQL 2014 வந்து இன்ஸ்டன்ஸ் நேம். ஸோ இதான் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, ஜஸ்ட் அதான் வந்து நம்ம கொடுக்கணும். இதில் வந்து ஆத்தன்டிகேஷன் தான் போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரெயின் அண்ட் டேட்டாபேஸ். இப்போது அதுக்கு முன்னாடி டெஸ்ட் கனெக்ஷன் கொடுங்க. டெஸ்ட் கனெக்ஷன் சக்சீடட். ஓகே கொடுத்துடலாம். இப்போது அகைன் ஓகே கொடுத்துடலாம். ஓகே கனெக்ஷன் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன டேபிள் எடுக்க போகிறோன்னா கஸ்டமர் டேபிள் தான் எடுக்க போகிறோம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து மேப்பிங். ஸோ மேப்பிங் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்புட் காலம், அதே மாதிரி டெஸ்டினேஷன் காலம். இன்புட் காலம்ன்றது நம்மளோட டெக்ஸ்ட் ஃபைல் காலமும், டெஸ்டினேஷன் காலம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய SQL சர்வர் டேபிள் இருக்கு இல்லையா, கஸ்டமர் டேபிள், டெஸ்டினேஷன் காலம் ரெண்டுமே சேமாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சேமாக இருந்ததுன்னா நமக்கு வந்து எரர் இண்டிகேஷன் வராது. ஸோ ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ் கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி OLEDB டெஸ்டினேஷன் சோர்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. டெஸ்டினேஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ரெண்டுமே கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். அது மட்டும் கொடுத்துட்டு பார்த்துருவோம். இப்போ கனெக்ஷனில் போய்ட்டு எக்ஸ்ப்ரெஷன் போயிடுங்க. அதில் வந்துட்டு டபுள் டாட்லைன்ஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கானது. ஸோ அதில் போய்ட்டு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் செட் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்ப்ரெஷன் என்ன எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோல்டர் பாத் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஃபோல்டர் பாத்தில் தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் ஃபோல்டர் பாத் பார்த்திங்கன்னா மல்டிபிள் கமா டெலிமிட்டட் ஃபைல் தான் வந்து நம்மளோட ஃபோல்டர் பாத். ப்ளஸ் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் கொடுத்துடலாம். ஏன்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன எடுக்க போகிறோன்னா ஃபைல் நேம் தான் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே இது வந்து ஜஸ்ட் ஃபார் கமா அந்த பேஸிஸ்லாம் தான் இருக்கும். இப்போ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துலாம். ஸோ எவாலுவேட் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் மட்டும் நமக்கு வந்து எவாலுவேட் காட்டு காமிக்க நமக்கு ஓகே கொடுத்துடலாம். இப்போது இப்போ ஓகே கொடுத்துடலாம். ஸோ எக்ஸ்ப்ரெஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு முடிச்சக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி சேவ் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணால் தான் நமக்கு ப்ராஜெக்ட் ரன் ஆகும். ஓகே ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாபேஸை ஒரு வாட்டி வந்து
நான் கொரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொரியில் டேட்டாபேஸில் டேட்டாஸ் எதுவுமே இல்லை. அகைன் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஸோ கொரிஸ் எதுவுமே இல்லை. இப்போது டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 ரெக்கார்ட்ஸில் இருக்குது. டெக்ஸ்ட் 1 அதேமாதிரி டெக்ஸ்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 10 ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த 2 டெக்ஸ்ட் ஃபைல்லையும் பார்த்தீங்கன்னா பேரலாக வந்துட்டு நம்ம ஒரே டேபிள் வந்து நம்ம ஸ்டோர் ஆகும். இது என்ன டேபிள்னால் கஸ்டமர் டேபிள் வந்து ஸ்டோர் ஆகும். அதான் இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன் இப்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 ரோஸ் மட்டும் நமக்கு வந்து ரெக்கார்டில் வந்து சேவ் ஆகிருக்கும். இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம டேட்டாபேஸில் போய் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு சிங்கிள் டெக்ஸ்ட் ஃபைல் வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 10 ரெக்கார்ட்ஸ் வந்து சேவ் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபைல் 1 டெக்ஸ்ட் ஃபைல் 2 ஃபைல் வந்து ரெண்டுமே சேவ் ஆகிருக்கும். இது ஏன் அப்படி சேவ் ஆகுதுன்னா நம்ம வந்து எதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரோல் ஃப்ளோவில் ஃபார் ஈச் லூப் கண்டெய்னர் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அந்த ஈச் லூப் கண்டெய்னரில் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கடுத்த ஃபைல் வந்து அவங்க லூப்பில் போயிட்டே இருக்கும், கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஃபார் ஈச் லூப்பில் பார்த்திங்கன்னா அந்த லூப் கம்ப்ளீட் ஆகிற ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போது அகைன் நான் ஒரு வாட்டி 10 பண்ணுறேன். ஒரு வாட்டி கொரி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். சரி, டேட்டாஸ் எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து ஃபார் ஈச் லூப் கண்டெய்னர் வந்து நான் இப்போ வந்து சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதை நம்ம ப்ரீவியஸ் கிளாஸே பார்த்துருப்போம் இல்லையா, 5 ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் ஆகும். ஃபார் ஈச் லூப்பில் நம்ம வந்து டேட்டா ஃப்ளோ டாஸ்க் கொடுத்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி அந்த ஃபைலில் என்னென்ன டெக்ஸ்ட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ கொரிஸ் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே 10 ஃபைல்ஸ் இருக்குது, வந்துருச்சா? சூப்பர். ஓகே, அகைன் நான் மறுபடியும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்டாப் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் கொரிஸ் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் இப்போ மறுபடியும் வந்து 10 ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் ஆகுது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.